கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு they have to be taken care of. We have to eventually take responsibilities for everything. இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, இது கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் விட்டுட்டு போக முடியாது. இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே எஜுகேட் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு தெரியணும், ஓகே நாய் கடிக்குதுன்னா எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எந்த சைடு how we should protect ourselves, what we should do first. எடுத்த உடனே எனக்கு ஈவன் I have got rabies shot. நான் இப்போ ஐ திங்க் ஒரு 6 months முன்னாடி I got a rabies shot. பூனை எனக்கு ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு I got a rabies shot. அந்த rabies shot நான் போடுறதுமே வந்து it is considered as a rabies patient ஆயிட மாட்டேன். நீங்க கவுண்ட் சொல்றது வந்து it could be, I don't know if you are talking about the rabies patient, if you are talking about the rabies shot வாங்கினவங்க. கரெக்ட். நம்ம ரேபிஸ் ஷாட் போடுறவங்க எல்லாருமே வந்து ரேபிஸ் இருக்குன்றது அர்த்தமும் கிடையாது. ரேபிஸ் வந்து டயக்னோஸ் பண்றவங்க கம்மி தான். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷெல்டர் உடனே ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா டாகையும் வந்து புடிச்சு உள்ள போடணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதில இஃப் தே கேன் ஹெல்ப் அஸ் வேக்சினேட் ஆல் ஆஃப் தெம். ஒரு ஷெல்டர் பண்றதுக்கும் ஒரு 2000 ஷெல்டர் உங்களுக்கு தேவைப்படும். மொத்தம் 4.5 லட்சம் நாய் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அதை போடுறதுக்கு அட்லீஸ்ட் 2500 ஷெல்டராவது உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஷெல்டருக்கு, அந்த 2500 ஷெல்டருக்கு எத்தனை பேர் வேலைக்கு வரணும், எவ்வளவு ஒர்க் இருக்கு. அதுக்கு பதிலா ப்ளீஸ் ஸ்பெண்ட் த மணி ஆன் வேக்சினேஷன். Give it to NGOs like this. You can actually, they themselves don't need money because they have a lot of volunteers who are involved in that itself. So அதனால let them do their job is what I'm saying. இப்ப கவர்மெண்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம ஃபாஸ்டா அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம். ஒரு ராபிஸ் வேக்சினுக்கு வந்து ஒரு நாய்க்கு போறதுக்காக ₹1000 செலவு பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்ட். சோ இது மக்களையும் பாதுகாக்கிறது, நாயை பாதுகாக்கிறது சிரமம் தானே. அது எப்படி அவங்க, அதனால தானே ஓட் போடுறோம். they have to do that. no, அதனால தானே நம்ம சூஸ் பண்ணி ஓட் போடுறோம் அவங்களுக்கு. அது அவங்களோட பொறுப்பு தானே. நான் சொல்றேன், கவர்மெண்ட் மட்டும் இதை பாத்துக்கணும்னு சொல்லல. இது எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். we have to be compassionate. யாருமே இப்ப கம்பேஷனேட்டா இல்லங்க. நான் ரோட்ல போகும்போது சின்ன பசங்க எல்லாம் போட்டு நாயை அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க போச்சு கம்பேஷன், எம்பத்தி இல்ல. மனுஷங்களே மனுஷங்களை அடிச்சிட்டு இருக்கும் போது மிருகங்க மேல எப்படி எம்பத்தி வரும்?